ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே சீரிஸோட நேம் வந்து புஜிகிரி எபிசோட் 8 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாதிரி கூட இருக்க பில்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் கைஸ் எனக்கு டெய்லியும் சீர்ஃபுல்லாக வீடியோ போட தோணுது. அதனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த எபிசோடில் மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று வைப்பானு பாருங்க. ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக சஸ்பென்ஸாக போயிடுச்சு. அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். சரி வாங்க, நம்ம ரொம்ப பேசாமல் கதைக்குள்ள போகலாமா? இப்போ பிளாஷ்பேக்ல மாத்தக்காரோட சின்ன வயசு நினைவுல அவனோட அண்ணன் கூட சேர்ந்து அந்த டெம்பிளுக்கு வந்திருக்கான். அப்புறம் அந்த இடத்துல அண்ணா அது என்ன சொல்லுது, அதோட கண்ணா அது ஹாங்கி பீப்புளை ஒருத்தரை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை சொல்லி கொடுக்குது. ஹாங்கி பீப்புளா அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க, அது மட்டும் இல்லாம குட் ஃபைட்டரா? ஆமாண்டா கண்ணா, அது ஸ்ட்ராங் ஆனவங்க மட்டும் கிடையாது, எல்லா விதத்திலும் சிறந்தவங்க அவங்க தான். அப்ப மாத்தக்காரவு பார்த்து இருக்க அந்த டைம் அந்த வரைபடத்துல ஏதோ ஒரு கருப்பான உருவமோ இவன் கண்ணுக்கு மட்டும் தெரியுது. அதை பார்த்து இவனும் பயப்பட, அண்ணா அது பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்குது. அப்ப இவன் அண்ணனும் பார்த்து அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல. கண்ணா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, ஹாங்கி பீப்புள்ஸ் எப்பவுமே ஸ்ட்ராங்கானவங்க, எதை கண்டு பயப்பட மாட்டாங்க. அது போலதான் நீ ஒரு ஹாங்கி பீப்புளா மாறணும், எதை கண்டு பயந்து ஓடவே கூடாது. இதை கேட்டாவணும் இது ஓடவே கூடாதா அப்படின்னு இன்ஸ்பிரேஷன் ஆகிறான் இவன் அண்ணனை பார்த்து. அதுக்கப்புறம் இப்ப பிரசன்ட்ல மத்த கரவு வீட்டுல ரெடி ஆயிட்டு, அண்ணா இப்போ உன்னை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் இப்ப ஸ்கூல்ல மகரவும் மொட்டை மாடியில தனியா உட்காந்துக்கினேன் அவன் அண்ணனோட போட்டோவை பைத்தியம் மாதிரி சிரிச்சு பார்த்துன்னு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஏ மகரோ இங்கதான் இருக்கியா அப்படின்னு ஹீரோ வர, இவன் என்னத்துக்கிட்ட இங்க வரா அப்படின்ற மாதிரி அவங்களும் பார்த்து, சாரி மகரோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏய் நான் இப்போ உன் கூட உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். சரி சரி எனக்கு தெரியும், இருந்தாலும் என் மனசு ஆறுதலுக்கு நான் சொல்லிக்கிறேன். அப்ப அவனும் அவனோட லஞ்ச் தந்து பார்க்க அவங்க அம்மா ஆசையா இவனுக்கு வெரைட்டியா செஞ்சு கொடுத்துருக்காங்க. இவனும் பார்த்துட்டு ஏ எதுக்கு இப்படி செஞ்சீங்க? அப்ப உணவு மகரவோ ஏ இது பார்க்கவே நல்லா இருக்கு, இது உண்மையா உனக்கு பிடிச்சிருக்குதா இந்த ஃபுட்டு? அப்ப அந்நேரத்துக்கு அவங்களும் எதுவுமே பேசாம கம்முன்னு அந்த இடத்துல கிளம்பி ஈரவும், மகரோ என்ன மன்னிச்சிடு, உன் அண்ணனை தெரியாதனமா நான் வேணும்னு ஏமாத்தி தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு அவனும் புலம்பின்னு இருக்கு. அவங்களா இது கண்டுக்காம அந்த இடத்துல இருந்து அவங்களும் எழுந்து கிளம்ப, ஏ ஆராஜின் இங்கதான் இருக்கியா அப்படின்னு மத்தக்காரோ வர, ஹாய் மகரோ அப்படின்னு அவன சொல்ல, ஏ மகரோ எங்க போற, சரி ஒன்னா சாப்பிடலாமாடா, ஏடா டே இங்க வந்து ஏன் புலம்ப கெடுக்கிற, என்ன வாழவே விட மாட்டியா அப்படின்னு அவனும் புலம்பு. டேய் நான் என்னடா பண்ண அந்த மாதிரி அவனும் பாக்க. அதுக்கப்புறம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்க. அந்த டைம் மத்தக்காரவும், ஏய் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கூடா, என்னோட பிரதர் இன்னைக்கு வரப்போறான், அதனால அவனுக்கு வெல்கம் ஹோம் பார்ட்டி வைக்கணும், அதனால உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்க போறேன். உன்னோட ரெஸ்டாரண்ட இன்னைக்கு ஒரு நாள் பார்ட்டி நடத்துறதுக்கான அனுமதி கொடுத்தா நல்லா இருக்கும். அது என்னோட இடத்துலயா? ஆமாண்டா என்னோட ஹோம்ல வேணா, உன்னோட ஹோம் ஒரு நல்ல ரெஸ்டாரண்டாவும் இருக்குது, நல்ல ஃபுட்டும் நீங்க சேல் பண்றீங்க, அதனாலதான்டா அவனுக்காக இதை நான் கேட்கறேன். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா சொல்றேன் உன்னோட இடம் என்னோட அண்ணனுக்கு பிடிக்கும். என்னடா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க, நல்லா இல்லையா இந்த ஐடியா? இல்ல இல்ல இது எனக்கு ஓகே தான், தேங்க்யூடா அப்படின்னு அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் இவனோட ஃப்ரெண்டும், ஏதோ அண்ணன் வரானா இன்னைக்கு தரமான விஷயத்த தானே சொல்லிருக்க அப்படின்னு அவனும் உற்சாகமாவே இன்னொரு பக்கம் ஜாபு கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றான். அப்ப ஜாபுவும், டேய் எதுக்காகடா அவனோட வீட்டுல போயிட்டு இதை பண்ண சொல்றேன்? இல்லடாடி என்னோட அண்ணனுக்கு நல்ல ஃபுட்டுனா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அவனோட ரெஸ்டாரண்ட்டை நான் சூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நீங்க 2 பேரும் வந்தே ஆகணும். சரி வரோம்டா அப்படின்னு 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டயும் இந்த வெல்கம் ஹோம் பார்ட்டியை சொல்லல, அதுல அவரே கலந்துக்க சொல்றான். ஆனா அவரோ பேப்பர்ல எழுதி கண்டிப்பா நான் அட்டன் பண்றேன் அந்த மாதிரி சிரிச்சுக்கினே சொல்றாரு. இதை கேட்ட அவனும் ஹாப்பியாவே, உண்மையிலேயே என்னோட அண்ணன் ரொம்ப ஹாப்பியாவா நீங்க வரது தெரிஞ்சா. அப்ப இன்னொரு பக்கம் சரியாவோ சூப்பரே தரவேல சபோ இருக்குதா நீ, ஏய் உன் வாய மூடுற, எதுக்கு நீ இவ்வளவு எக்ஸைட்டடா ஆயிருக்க? ஏ நண்பா மத்தக்காரவின் பெரிய அண்ணன் வருகிறான் அல்லவா, அவன் கூட ஒரு நல்ல சண்டை வருவதற்கு வாய்ப்பு இருக்குதா? இப்ப நானே அவனோட பெரிய அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு ஜெயில இருந்து வரான்னு சொல்லிட்டு ஹாப்பியில இருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம என்னை விட அவனோட அண்ணன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி தான் தெரியும். உண்மையாவா அப்படின்னு அவனும் சாகாவே, சூப்பர் சூப்பர் நல்ல டைம் வந்து விட்டது, இப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா இணையிற நேரம் வந்துருச்சுடா. டேய் கவனமா கேள்றா, ஏன் இதுக்கு மட்டும் இப்போ மெர்ஜாவணும்னு சொல்லிட்டு இவ்வளவு ஆசைப்படுறேன்? அது உனக்கே தெரியாதா, இப்போ நம்ம 2 பேரும் மெர்ஜானதான் ஒரு ஹாப்பியான ஃபேமிலிய நம்மளால உருவாக்க முடியும் ஒன்னா சேர்ந்து அப்படின்னு அவனும் டபுள் மீனிங்ல சொல்றான். அதுக்கப்புறம் மத்தக்காரவும் அந்த டெம்பிள்ல கிளீன் பண்ணி இருக்க. இன்னொரு பக்கம் அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு 3 பேரு ஜிபாய்ஸ் தான் எவனையும் போட்டு அடிச்சுன்னு இருக்காங்க. அது மத்தக்கார சவுண்ட் கேட்டு அங்க போய் பார்த்தா, ஏ காய்ஸ் நிறுத்துங்க, எதுக்காக என்ன போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு கீழே ஒருத்தன் கத்தர்னு இருக்கான். ப்ளீஸ் நிறுத்துங்க அப்படின்னு அழுவுறத பார்த்தா நம்ம ஷிண்டோவை தான் போட்டு எஞ்சி வயசே அடிச்சுன்னு இருக்கானுங்க. அப்ப மத்தக்காரவன் அந்த இடத்துக்கு போயிட்டு, டேய் ஒழுங்கா இதை நிறுத்துங்க, ஏய் மத்தக்காரடா இந்த இடத்துல இருந்து நீங்க கிளம்பலன்னா உங்களோட நிலைமை மோசமாயிடும். என்ன இது கதையா இருக்குது, எங்க சேர்ந்தவன நாங்க போட்டு அடிக்கிறோம், உனக்கு என்ன கவலை அப்படின்னு அவன் அடிக்க. இன்னொரு தடவை அவன் அடிச்சுனா என் கூட மோதுற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா? சரி வாங்கடா இந்த இடத்துல இருந்து கிளம்புவோம் அன்ட்டாரு பெரிய ஹீரோ. அதுக்கப்புறம் அவனும் பரிதாபமா இவனை பார்த்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ண, ஏய் நீ நல்லா தானே இருக்க, ரொம்ப நன்றிடா நீ ஹெல்ப் பண்ணதுக்கு, சரி ஓகே அப்படின்னு அவனும் எதுவுமே பேசாம இவனோட வேலையை போய் செஞ்சுன்னு இருக்கான். ஏய் தேங்க்யூ வெரி மச்ரா அப்படின்னு அவனும் மண்டி போட்டு கேட்க, ஏய் என்ன ஆச்சுடா உனக்கு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. ஆராஜின் உண்மையிலேயே என்னோட உண்மையான தப்ப எனக்கு புரிய வச்சிட்டேன்டா, அது மட்டும் இல்லாம அவன் கூட சண்டை போட்டு என்னோட உண்மையான பவர் நான் தெரிஞ்சுக்கினேன், அது மட்டும்
மட்டும் இல்லாம அவன் கிட்ட இருக்கிற பவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதை சொன்னா நீ நம்ப மாட்டேன். அவன் ஒரு ஹாக்கி பீப்புள். இப்போ நானும் அவன மாதிரி அது ஆகணும்னு ஆசைப்பட்டேன். பட் நான் அதுல இருந்து நான் பாதியிலே விலகிட்டேன். ஆமாமாண்டா, உண்மையிலேயே உங்களை மாதிரி நானும் ஒரு ஹாக்கி பீப்புள் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு ஆரிஜின் ட்ரெயின் பண்ணி. அப்பனா நீ அவன் கிட்ட கத்துக்க வேண்டியதானே? இல்லடா, அவன் கூடலாம் இப்ப என்ன ஒப்பிட முடியாது. அவன் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் தான் அப்போதுல இருந்தே. அப்பனா நீங்க 2 பேரும் ஒன்னா ட்ரைனிங் எடுக்கிறீங்க. இந்த விஷயம் உனக்கு இப்ப கூட தெரியாது? என்ன இது ஆரிஜின் உண்மையிலேயே சின்ன வயசுல இருந்து ஸ்ட்ராங் கிடையாது. அவனுக்கு இப்பதான் அந்த ஸ்ட்ராங்ன்றது வந்துருக்குது. அது எப்படின்னா அது ஒரு சீக்ரெட். கிட்டவா? என்னதே சீக்ரெட்டா? ஆமாண்டா. சரி, பட் ஆனா இப்ப அது சொல்றதுக்கு நல்ல நேரம் கிடையாது. நான் இன்னொரு முறை எப்பனா பார்த்தனா சொல்றேன். அது மட்டும் இல்லாம அவன் எப்படி எடுத்துருப்பான்றது எனக்கு தெரியாது. சரி, எனிவேஸ் நீ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். அவனும் கிளம்பின பிறகு ஒரு பிரிட்ஜ் கிட்ட வந்து நின்று பேசினு இருக்கான். எப்படி நினைச்சேன்? இது போதுமா? ஆண்டா, இதுவே போதும். உனக்கு டோமான் கெஞ்சிரோக்கு எதிரான ஒரு ரிவெஞ்ச எடுக்கிறதுக்கான இது ஒரு ஆரம்ப புள்ளி தான். நீ கவலைப்படாத. நான் என்ன பண்ண சொன்னனோ அது மாதிரியே பண்ணு. என்னால உனக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஹெல்ப் பண்றேன். ஓகேடா, பண்றான். கண்டிப்பா நீ அவனை பழி வாங்கி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ரெஸ்டாரண்ட் காமிக்க அந்த இடத்துல அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள நம்ம மத்தக்காரோட அண்ணனுக்கு வெல்கம் ஹோம் பார்ட்டி கொடுக்கறதுக்கான தேவையான விஷயங்கள் அவங்களும் ரெடி பண்ணி இருக்காங்க. அந்த டைம் நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு, என்னடா மத்தக்காரா, உன் அண்ணன் நாளைக்கு வரேனா? அவனுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? ஒரு 21 வயசு இருக்கும் ஆண்டி. அப்படியா? சூப்பர் அப்படின்னு அவங்களும் வெக்க பண்ணுவாங்க. அம்மா தேவையில்லாம எதுக்கு இதெல்லாம் கேட்டு இருக்கீங்க, போய் உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை கடுப்பாகிறான். இன்னொரு பக்கம் அவனுங்களும் மாஜி கபாப் செஞ்சுன்னு இருக்க. அந்த டைம் நம்ம மத்தக்காரா செய்யறது நல்லாவே வர மாட்டேங்குது. நம்ம ஹீரோ பக்காவா செய்யறான். எப்படா செய்யற, எனக்கு வரவே மாட்டேங்குதுடா. அப்படின்னா நீ அதை சாப்பிட்டுரு. டேய் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டாரானா? டேய் இந்த கடை ஓனரே நான் தான், என்கிட்ட நீ இதை சொல்ற பத்தியா? சரி சரி, இது செய்யும் போது அவங்க அண்ணன் கூட செஞ்சதுதான் ஞாபகம் வருது அப்படின்னு அவனும் யோசிக்க. அதுக்கப்புறம் எப்பவும் வீட்டுக்கு வந்தா அப்ப அவனுக்கு முன்னாடி இருக்கிற கேலண்டர்ல அந்த 7ஆம் தேதி அவனை குறிக்க. அதுல இன்னைக்கு இவனோட அண்ணன் ஜெயில இருந்து 2 மணிக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி போட்டுருக்குது. அதுக்கப்புறம் அவனும் உசாரா அவனும் கருமேகமா சூழ்நிலை பார்த்துட்டு 2 கூட எக்ஸ்ட்ராவே அவன் அண்ணனுக்காக எடுத்துன்னு போறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட ரெஸ்டாரண்ட் காமிக்க அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கும்பலா ரெடி பண்ணி இருக்கானுங்க. அந்த டைம் வெளியவே இந்த மினோட்டோ கேங் நின்று இருக்க. அவனுங்களை நம்ம ஹீரோட அம்மாவும் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மத்த கரவு பஸ்ல போயின்னு இருக்க. அவனுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் தம்பி 2 பேரும் நல்லா ஜாலியா பேசின்னு போறாங்க. இது அவனும் பார்த்து ஸ்மைல் பண்ணி இருக்க. பாருங்க கரெக்டா ஒரு சீனரி எப்படி அமைச்சிருக்கானுங்கன்னு. இதனாலதான் அனிமையானாலே வேற லெவல். இன்னொரு பக்கம் வெல்கம் பார்க்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்காங்க. நல்லா ஃபன்னா பண்ணிருக்குது ரெடி பண்றது எல்லாமே. அதுக்கப்புறம் மத்த கரவும் அந்த ஜெயிலுக்கு வர அந்த இடத்துல இவனும் டைம் பார்த்தா ஒன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, 2 மணி ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம இன்னொரு கேங் தலைவரான கென்னு வந்துடுறாரு. இவங்களே ஹாப்பியா வரானுங்க. இதெல்லாம் ஹீரோவை பார்த்து அவன் மூஞ்சி பார்க்கணும் செம காமெடியா இருக்குது. பக்கத்துலயே செடியாவோ அவன் ஒரு ஃபன்லியா இருக்கான். அந்த டைம் திடீர்னு மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. நம்ம மத்தக்கராவும் இப்போ அந்த இடத்துல வெயிட் பண்ணின்னு இருக்கான். அங்க பார்த்தா டைமும் கிட்டத்தட்ட 2:40 ஆகிட்டு இருக்குது. ஒண்ணுமும் இவனோட அண்ணன் வரல. அப்ப இவனும் பார்த்தா அந்த டைம் அந்த இடத்துல ஒருத்தர் கொடைய எடுத்துக்கின்னு அந்த இடத்துல இருந்து முன்னாடி வர. அப்ப இவனும் பார்த்துட்டு எக்ஸைட்டட் ஆகுறான். என்னோட அண்ணனா இருப்பானோ. பட் ஆனா அந்த இடத்துல இருக்கிறது அசாமினி மத்தக்கார தானே? ஆமாங்க, அது நான் தான். சரிப்பா, இப்ப உன் முன்னாடி நிக்கிறது மிட்சுகி நிக்கோன், அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வந்து நிக்கிறான். இதை கேட்ட அவனும் அதிர்ச்சி ஆயிடுறான். அதோட நம்ம சாபுவும் அவனோட வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கிறான். ஏங்க மத்தக்கார வீட்டுல இல்லையா? இல்லப்பா, அவன் நேத்துல இருந்து ஒன்னும் வீட்டுக்கு வரல, எங்க போயிடும்னு தெரியல, அவன் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். சரி, அப்ப எதனா நடந்துச்சேன்னு? ஆமா ஆமா தம்பி, அவனோட அண்ணனை தேடிதான் போறான்னா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, திரும்ப வரல வீட்டுக்கு. அதுக்கப்புறம் சாபுவும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப. என் ஃப்ரெண்டும், டேய் என்னடா ஆச்சு, மத்தக்கார வரலையா? டேய் மத்தக்காரக்கு ஏதோ பிரச்சனைடா, அவனை நம்ம இப்ப கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டினா அவங்க அம்மாவும், என்னடா ஆச்சு மத்தக்காரா இட்டுன்னு வரல அவன் அண்ணனை? யாருக்கு தெரியுமா, அந்த பயபுல ஏதோ காமெடி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், இல்ல வேற எதனா நடந்திருக்கும். சரி நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். அதுக்கப்புறம் அவனும் ஸ்கூலுக்கு வர. மகரோ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடிட்டேன் தெரியுமா? திரும்பியும் அவனும் அவன் அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண கொடுத்த கல்லை பத்தி இன்னைக்கு சும்மா வேற ஒரு கல்லை பத்தி பேசின்னு இருக்கான். அப்ப அவளும் இதெல்லாம் கண்டுக்காம, அப்படியா சரி அவனும் சொல்ல. இப்ப இவனும் உலர்ந்து இருக்கான். அந்த டைம் ஜாபுவும் இவன் வந்து இழுத்துன்னு போயின்னு இருக்கான். டே உர்றா, எங்க முக்கியமா ஒரு விஷயத்த பேசின்னு இருக்க, ஏடா இப்படி பண்றீங்க? அதுக்கப்புறம் நீ கூப்பிட்டு இவங்க கிட்ட பேசின்னு இருக்கானுங்க. இதே மத்தக்கார பிரதரா? இன்னொரு பக்கம் சனியாவும் ஷாக்கில் இருக்கான். ஆமாண்டா, என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்ப மத்தக்கார வேற காணும். அவனோட அண்ணன் தெரியாதனமா ஒரு பிரச்சனையில ஃபைட் பண்ணி இப்ப ஜெயில இருக்கான். அவன் எனக்கு ரிலீஸ் ஆகுறன்னு சொல்லிட்டு தான் இவன் போனான். அதுக்கப்புறம் இவன் திரும்பி இப்ப வரவே இல்லை. என்னமோ நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாம அவன் நேத்துல இருந்து இங்க வரல. ஹாஸ்பிட்டலையும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே இல்ல. அதனால அவனை பத்தின எதனா ஒரு ஐடியா உங்ககிட்ட இருக்குதா, எங்க இருப்பான்னு சொல்லிட்டு? ஏய் எனக்கு தெரியாது. ஏய் உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? நீ அவன் அண்ணன் அவன் 3 பேரும் சேர்ந்து நல்லா சின்ன வயசுல ஒன்னா தானே இருப்பீங்க. ஏய் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, எனக்குலாம் எதுவும் தெரியாது. அப்ப இதை கேட்டு சாப்பிடுவோம் டென்ஷன் ஆயிட்டு, உனக்கு எதுவும் தெரியாது நான் சொன்னேன். டே நாயே, சின்ன வயசுல இருந்து நல்லா பழகுற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கடா. அவன் உன்னை பத்தி என்கிட்ட எவ்வளவு பெருமையா சொல்லியிருக்கான் தெரியுமா, நிறைய விஷயங்கள். இப்ப என்னடானா அவனை
எங்க இருக்கான்னு கூட தெரியாம இருக்க அப்படின்னு அவனு கத்த. ஏய் அவன் ஒண்ணு என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. சரி உர்றாடே, இந்த நாய் வேணும்னு இப்ப பண்ணுது. நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்புவோம். டைம் இவங்ககிட்ட தான் வேஸ்ட் பண்ணிருப்போம். நம்ம போய் அவனையாச்சும் தேடி கண்டுபிடிப்போம் உருப்படியா. அப்ப இதை கேட்ட சனியாவும் திடீர்னு டேய் மத்தக்காரக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போதுறான். யாருன்னா அவனை கவனிக்காம விட்டாங்கன்னா கன்ஃபார்ம் அவனோட லைஃப் இதோட முடிய போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மகரோ இங்கதான் இருக்கியா? என்னடா இது அவ காணாம போயிட்டா. சரி இன்னைக்கு நம்ம ஒண்டியா தான் சாப்பிடணும் போல. சரி சாப்பாடு என்னதான் செஞ்சிருக்காங்க திறந்தா அதுல இந்த மேஜிக் அப்பவே இருக்குது. அது அவனும் பார்க்க. அதுக்கப்புறம் நம்ம மத்தக்கார காமிக்க பொண்ணு ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து இருக்கான். அண்ணா எங்க போயிட்ட? மேலேயே அது நீ கிடையாது. அவனும் ஃபீல் பண்ணிருக்கு. அந்த டைம் இவனுக்கு பின்னாடி ஒரு உருவமும் கிராஸ் ஆகுது. அதை இவனும் நோட்டீஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து பயந்துன்னு ஓடுறான். அவன் போற ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த உருவமும் வர. அதுக்கப்புறம் இவனும் ஒரு இடத்துல போய் நிக்க அந்த டைம் அந்த உருவம் இவன் எதிர்க்க வருது. அதோட இவனும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர அந்த இடத்துல இவங்க அம்மாவும் க்ளோஸ் பண்ணி இருக்காங்க. என்ன மத்தக்காரா இந்த டைம்ல என்ன பண்ற? ஏன் இன்னைக்கு இவன் அண்ணனை கூட்டினோம்ல, என்னடா ப்ராப்ளம்? அப்ப அவனும் சரி ஆராஜின் வீட்டுல அங்க இருக்கான். ஆமாடா வீட்டுல தான் இருக்கான் உள்ளவா அப்படின்னு அவனும் கூட்டின்னு போக அந்த டைம் ஹீரோவும் வீடு உள்ள பார்த்து நல்லா தூங்கி இருக்கான். அவன் எதிர்க்க போயிட்டு அமைதியா நம்ம மத்தக்காரா உட்காந்து அவனை பார்த்துன்னு இருக்க. அந்த டைம் அவன் நெத்தியில அந்த புல்லட்டை பார்த்துட்டு இவனும் அன்னைக்கு நம்ம ஜாபு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து வெளியே வந்த அந்த பூதத்தை பத்தி சொன்ன விஷயத்த அவன் இப்ப நினைச்சு பாக்குறான். கூடவே நம்ம ஷிண்டோவும் சொன்ன விஷயத்த கம்பேர் பண்ணி யோசிச்சு பார்க்க அப்ப அவனும் அதை தொட அந்த டைம் அது உள்ள இருந்து ஷெனியாவும் வெளியே வரதை பார்த்து இவனும் இந்த காமெடி பேசி பார்த்து அவனும் பயந்து வர்றான். என்னடாச்சு சவுண்ட் அப்படின்னு அவனும் ஹீரோவும் ஏஞ்சிக்க. இன்னொரு பக்கம் இந்த இடத்துல மத்தக்காராவும் பயந்து வந்து நிக்கிறான். அந்த டைம் ஷிண்டோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன மத்தக்காரா நான் சொன்ன விஷயத்த நீ இப்ப பாத்துக்க போலியே, உனக்கு இப்பவாச்சும் புரியுதா? ஒரே ரீசன் தான்டா, ஆராஜின் எப்படி எவ்வளவு குறுகிய காலத்திலேயே ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா மாறினான். அவனோட ஸ்ட்ரென்த் எல்லாமே இதுக்கு முன்னாடி ஃபேக் ஆனதுடா, அது உனக்கு தெரியுமா? இல்லடா அது உண்மை கிடையாதுடா, அவன் எப்பவுமே ஸ்ட்ராங்கானவன் தான்டா. அப்படின்னா உண்மையிலே நீ அதை கண்ணால பாத்தியா? அப்ப இப்ப நீ பார்த்ததுக்கான என்ன அர்த்தம்? அது இல்ல நீ தப்பா சொல்ற, ஆராஜின் உண்மையிலே ஸ்ட்ராங் தான். ஆராஜின் ஒரு ஆங்கி பீப்புள் நீ சொல்ற, பட் அவன் உன்னை எல்லா டைமுமே ஏமாத்தின்னு இருக்கானே. இல்லடா நீ தப்பா சொல்றடா அப்படின்னு அவனும் அந்த இடத்துல ஓட. அப்ப இவனும் வில்லத்தனமா சிரிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சென்யாவும் ரெண்டு பேரும் அவன் கதர்ன விஷயத்த கேட்டதுனால அவனுக்கு கம்முனு ஏஞ்சி தேடி வரானுங்க. டேய் உண்மையிலேயே அவன் வேற என்ன பாத்துட்டான்டா, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. டேய் உர்றா இல்லடா அவன் அண்ணன் வேற என்னத்தி காணாம போயிட்டான். இன்னொரு பக்கம் இவன் வேற காணும். இவனை வேற நம்ம இப்ப தேடணுமா? அவன் கிட்ட எப்படியாச்சும் சொல்லி புரிய வைக்கணும். அவன் வேற உன்னோட நண்பன் தான். அப்ப அவனும் தேடி இருக்க. ஹீரோவும் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். அப்ப மத்தக்காரவும் இந்த டெம்பிள்ல தான் இப்ப உட்காந்து இருக்கான் கரெக்டா. அப்ப சரியா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு ஏ மத்தக்காரா என்னடாச்சு இந்த டைம்ல இங்க உட்காந்து இருக்கேன். அப்ப மத்தக்காரவும் ஆராஜின் நான் அதை பார்த்தேன், உன்னோட ரூம்ல ஒரு மான்ஸ்டரை அப்படின்னா வேற என்னவோ ஒன்று நான் பார்த்தேன். பட் ஆனா நான் நினைக்கிறது என்னன்னா அந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் உனக்கு பவர் கிடைக்கின்றத நான் சுத்தமா நம்பல. உனக்குன்னு ஏற்கனவே உண்மையான பவர்ஸ் இருக்குதானடா. நான் எப்பவுமே உன்னை நம்பின்னு தான் இருப்பேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரங்களிலும் நீ ஸ்ட்ராங்கானவன் தான். நீ எதை கண்டு பயந்து ஓட மாட்டடா. இதை கேட்டு ஹீரோவும் உணர்ச்சில மத்தக்காரா தயவு செஞ்சு இதை பத்தி உன்னோட தடவை சொல்லாத. நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கான தகுதியான ஆளு நான் கிடையாது. உன்னை சின்ன வயசுல அந்த பெரிய பசங்களை அடிக்க போகல. ஆமாண்டா அந்த டைம் நான் ஒரு ஹாங்கி பீப்புளானு ஆகணும்னு ஒரு ஆசை. உன் கூட ட்ரைனிங் எடுத்தேன். அதே மாதிரி நான் ரொம்ப வீக்கா இருந்ததுனாலதான் அந்த மாதிரி ஆகணும்னு ஆசை எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்பவுமே ஹாங்கி பீப்புள் தான்டா. இல்ல நீ தப்பு. நான் ஒரு கோழை, எல்லாத்தையுமே பயந்து ஓடுவேன். உன்னோட பாஸ்ல எல்லா இடத்துமே நீ வீக்கா இருக்கும் போது உனக்கு ஹெல்ப் பண்ண கூட என்னால முடியாம நான் ஓடிடுவேன். இல்லவே இல்லடா ஆராஜின் நீ போய் சொல்ற. இல்லடா அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் ஒரு கைண்டான பர்சன்லாம் கிடையாது. ஏய் இல்லடா எத்தனை தடவை உனக்கு சொல்லி புரிய வைக்கிறது. நீ என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கானவன் கைண்டான பர்சன் எல்லாமே எனக்கு நீ தான்டா. ஆராஜின் போய் சொல்லாதடா. டேய் நான் உண்மையை தான்டா சொல்றேன். நான் உண்மையில வீக்கானவன் கைண்டான பர்சன்லாம் கிடையாது. உண்மையிலேயே நீ பார்த்த அந்த மான்ஸ்டரோட பேரு ஷென்யா. நான் இந்த அளவுக்கு இப்ப பவர்ஃபுல்லா ஆவனதுக்கான காரணமே அவன் தான். அவனோட பவர்ஸை நான் தேவைப்படுற நேரத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். மத்தக்காரன் அந்த ஆங்கி பீப்புளா ஆகிறதுக்கான தகுதி எல்லாம் என்கிட்ட கிடையாது. அதை புரிஞ்சுக்கோ. ஆங்கி பீப்புளா ஆகணும்ன்ற ஆசை கூட எனக்கு கிடையாது. அதனால இதை நீ புரிஞ்சுக்கடா அப்படின்னு அவனு கிளம்ப. அப்போ இன்னொரு பக்கம் இவனும் நடந்து வரும்போது ஷென்யாவும் இவன் சோகமா இருந்து பார்த்துட்டு தட்ட ஏன்டா அப்படி அடிக்கிற, என்ன பண்றது, ஃபீலிங்கா இருக்கிற, மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல, அதனாலதான் ஒன்னு அடிச்சேன். சரி ஃபீல் பண்ணாத, எனக்கு எந்த ஃபீலிங் எல்லாம் கிடையாது. சரி கம்முனுவா போய் படுத்துவோம். அதுக்கப்புறம் இந்த டெம்பிள்ல திடீர்னு அந்த இடத்துக்கு ஷிண்டோவும் கதவு திறக்க உள்ள பார்த்தா நம்ம மத்தக்காராவோ உட்காந்துன்னு இருக்கான் பயந்துக்குன்னு. இப்ப இதை நோட்டீஸ் பண்ண அவனும் சரி ரொம்ப பயப்படாத, உனக்கு ஒன்னும் நடக்காது, நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, எழுஞ்சி நில்லு, நல்லா டைட்டா பிடிச்சுக்கினியா, இப்ப ஷூட் பண்ணி பார்க்கலாம். அப்ப மத்தக்காரவும் அந்த பிளாக்கா இருக்கிற உருவத்தை பார்த்து ஷூட் பண்ண அந்த புல்லட் திரும்பியும் இவனுக்கு ரிட்டர்ன் வந்து அடிக்குது உடம்புலயே. அவனுக்கு கீழே விழ. அதுக்கப்புறம் மயங்கிறான். சிண்டவும் இப்ப ஆளு இல்ல அந்த இடத்துல. அதுக்கப்புறம் மத்தக்காரவும் ஏஞ்சிக்க அவன் வயிற்றுல பார்த்தா பெரிய வாட்டிய வேண்டுது. என்னன்னா பார்த்தா உடம்புல இப்போ அந்த புல்லட் பதிஞ்சிட்டு இருக்குது. அதாவது நம்ம ஹீரோக்கு ஆன மாதிரி. இப்ப மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா நம்ம மத்தக்காரவும் அந்த புல்லட்டை டச் பண்ண அடுத்த நிமிஷமே அது உள்ள இருந்து ஒரு
ஜீனியும் வெளியே வருது. அதுக்கு யாருடான்னு பார்த்தா இந்த இச்சிகா பயப்புல தான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறானுங்க. சரிங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட்ல ஒரு பெரிய சஸ்பென்ஸை போட்டு ஓடிக்கிறானுங்க. என்னடா இது இச்சிகா நம்ம ஷிண்டோக்கு தானே அடியாளா இருந்தான், பயப்புல எப்படி இப்போ நம்ம மத்தக்காரக்குள்ள வந்தான் புரியல. அவன் முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி இதைதான் இப்போ பண்றானுங்க போல. இதுக்கு மிகப்பெரிய ரீசன் இருக்கும். கன்ஃபார்ம் அதை அடுத்தது எபிசோட்ல பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட், உங்கள எத்தனை பேர்கள் நம்ம மத்தக்காரோட அண்ணனோட பேர் தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் ஞாபகம் வச்சுன்னு இருக்கீங்கன்னு. சரிங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போமா?